அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரருடைய இணையக்கூடாத வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் தான். உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான், வேற எந்த கிரகமும் கிடையாது. சிம்ம ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன். சரிங்களா? இப்போ இந்த சூரியனுக்கு 2 பகை கிரகங்கள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா சனி. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு. அதாவது ராகு. சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் பகை கிரகங்கள். இவங்க தசை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவங்க தசை எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தசையானது இளமை காலத்திலையும் இன்னொரு தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். சரிங்களா? இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடிமேல அடி விழுந்திருக்கும். சரிங்களா? அடிமேல அடி விழுந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் வம்பு வழக்கு, சரிங்களா, வம்பு வழக்கு துரோகம் மிகப்பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் மாற்றுறது. உங்களுடைய பொன் பொருள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இழப்பீங்க. உங்களுடைய மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்தில், உங்களுடைய மரியாதைக்குன்னா இந்த காலகட்டத்தில் களங்கம் ஏற்படும். ஏன்னா இவங்க 2 பேருமே உங்களுக்கு பகைக்கிறங்கள். இவங்களோட தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க 2 பேர் தசையிலையும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது காலச்சக்கரம், இது காலச்சக்கரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 கிரகங்கள் தான். ஆனால் இவங்க 12 வீடு செட் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அடிப்படையில் இதை செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காலச்சக்கரத்தை மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே 10 தாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு சூரியனுக்கு உண்டான வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான், சிம்மம். சரிங்களா? இப்போ சிம்மம் ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ இங்கே இருக்க காலச்சக்கரத்தில் சனிக்கு உண்டான வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே சொல்லுவீங்க இங்கே இருக்க மகரத்தை கும்பத்தையும் கை காட்டுவீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? இங்கே இருக்க ஜோதிடத்தில் நிறைய விஷயத்த மறைச்சு வச்சுட்டாங்க. ஒரு சில ஜோதிடருக்கு உண்மை தெரியுது, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. பல ஜோதிடருக்கு இந்த உண்மைகள் தெரியவே தெரியாது. ஆனால் இதை வச்சு தான் அவங்க பொழப்பையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சனியோட வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கும்ப வீடு கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா கவனிச்சுங்க. இங்க இருக்கிற மகரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க மீனத்தை குருவோட வீடு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. மீனா சனியோடைய வீடு. சரிங்களா? நல்லா அதுல உள்ள காரத்தை ஊத்துனா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிறது சனியோடைய வீடு. இங்க இருக்கிற மீனம். சரிங்களா? இதுவும் சனியுடைய வீடு, மகரம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீனம் ராசி, ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2 வீட்டுக்குமே உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சனி. சரிங்களா? இப்போ இந்த காலச்சக்கரத்தில் மொத்தம் 12 வீடு இருக்கு. இதுக்கு நீங்க ராகு, அதாவது ராகுக்கு வீடு இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. ராகுக்கு வீடு இருக்கு. சரிங்களா? எந்த வீடு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற
விருச்சகம்தான் ராகுக்கு சொந்தமான வீடு. விருச்சகம் ராசி அல்லது லக்னம், இது ராகுவுடைய வீடு. இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா ராகு. சரிங்களா? நிறைய பேர் சுக்கிரன் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. 10 கிரகங்களுக்கு 10 வீடு இருக்கு. சரிங்களா? ஏன் சூரியனுக்கு 2 வீடு கொடுக்க வேண்டியதானே? ஏன் சூரியனுக்கு 2 வீடு கொடுக்க வேண்டியது? ஏன்னா சூரியன் ஒரு சூரியன் தான் தெரியுது. இங்கிருந்து பூமியில பார்த்தா தெரியும். ஒரு சூரியன் தான் தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி சந்திரனுக்கு 2 வீடு கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கிருந்து பூமியிலிருந்து பார்த்தா ஒரு சந்திரன் தான் தெரியுது. 2 சந்திரன் 4 சந்திரன் ஒன்றும் தெரியல. சரிங்களா? இந்த மாதிரி உங்களை பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு சுக்கிரனோட வீடா 2 வீடா மாத்தி வச்சிருக்காங்க. மேல இருக்கிற ரிஷபத்தையும் சுக்கிரன் சொல்றாங்க, கீழே இருக்கிற துலாத்தையும் சுக்கிரன் சொல்லி ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேல இருக்கிற மேசத்தையும் உங்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. செவ்வாயோட வீடு, கீழே இருக்கிற துலாத்தையும் செவ்வாய் வீடு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாளா. ஏன்னா அவங்கலாம் சாதாரண ஜோதிடர். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1000 புத்தகத்தை படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட மனப்படமா ஒப்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு சில ஜோதிடருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுது. ஆனா அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதன் மூலியமா தான் அவங்க பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை பிறந்துட்டாவே கொஞ்சம் சூதானமா இருந்துக்குங்க. ஏன்னா இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். இங்கிருந்து பூமியில இருந்து பார்த்தா ஒரு சூரியன் தான் தெரியுது, ஒரு சந்திரன் தான் தெரியுது. இப்படி நிறைய பேர்த்த சொல்லி நிறைய விஷயத்த ஜோதிடத்துல நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிடர் இருக்காங்க. ஒரு சில ஜோதிடருக்கு இந்த உண்மை தெரியுது. ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. வெளியே சொல்லவும் தயங்குறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்ப ராகுவுடைய வீடு பார்த்தாச்சு. இப்ப நீங்க சிம்ம ராசிக்காரவளா இருந்துட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. சிம்ம ராசிக்காரவளா இருந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நல்லா தெரிஞ்சுங்க. எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற மகர ராசிக்காரர்களோ அல்லது இங்க இருக்கிற மீன ராசிக்காரர்களோ அல்லது இங்க இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களையோ எக்காரணத்தை கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க தான் உங்களுடைய பகைகள். உங்களுக்கு அவங்களும் பகை, அவங்களுக்கு நீங்களும் பகை. சரிங்களா? அதே மாதிரி சிம்ம லக்கணக்காரர்களா இருந்துட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற மகர லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணவே கூடாது. மீன லக்கணக்காரர்களை பண்ணவே கூடாது. அதே மாதிரி விருச்சிக லக்கணக்காரர்களையும் திருமணம் செய்யவே கூடாது. சரிங்களா? திருமணம் செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க தான் உங்களுடைய குணங்களையும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளும் சரி முழுமையா வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 3 பேர் மட்டும்தான். வேற யாரும் இங்க இருக்கிற யாரும் பெருசா எதுவும் எதிர்க்க மாட்டாங்க. ரொம்ப எதிர்க்க மாட்டாங்க. 100% 100% உங்களை எதிர்க்கக்கூடிய குணங்கள் கொண்ட செயல்பாடு கொண்ட நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 3 பேர் மட்டும்தான். சரிங்களா? அதனால நீங்க சிம்ம ராசிக்காரவளா இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணக்காரவளா இருந்துட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இந்த 3 பேர்த்த திருமணம் செய்யவே கூடாது. ஒருவேளை அதை மீறி நீங்க திருமணம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல தெரிஞ்சுங்க, அது திருமணமா இருக்காது, மறுமணமா இருக்கும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு, அதாவது திருமணம் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ளேயோ அல்லது 1 மாசத்துக்குள்ளேயோ அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயோ இந்த கோர்ட்டு வாசல்லாம் நிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்படி மாத்தி மாத்தி திருமணம் செஞ்சதுனால தான் அவங்கன்னா கோர்ட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகி. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கங்க. அதனால சிம்ம ராசிக்காரர்களா இருந்துட்டு சரி, சிம்ம லக்கணக்காரர்களா இருந்துட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற மகரத்தையும், இங்க இருக்கிற மகர ராசிக்காரர்களும் சரி, இங்க இருக்கிற மீன ராசிக்காரர்களும் சரி, இங்க இருக்கிற விருச்சக ராசிக்காரர்களையும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க திருமணம் செய்யவே கூடாது. அதே மாதிரி நீங்க சிம்ம லக்கணமா இருந்துட்டாலும் சரி, சிம்ம லக்கணமா இருந்துட்டா இங்க எக்காரணத்தை கொண்டும் இவங்களை நீங்க திருமணமே செய்யக்கூடாது. மகர லக்கணக்காரர்களா இருந்தாலும் சரி, மீன லக்கணக்காரர்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி விருச்சிக லக்கணக்காரர்களா இருந்துட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் நீங்க திருமணமே செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க 100% உங்களை வெறுக்கக்கூடிய குணங்களையும் செயல்பாடுகளையும் கொண்ட நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 3 பேர் மட்டும்தான். சரிங்களா? அது இவங்க 3 பேர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஒருவேளை நீங்க இங்க இருக்கிற திருமணம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, மிச்சம் இருக்கிறவங்களாம் 50% மட்டும்தான் ஒத்து வருவாங்க.
அப்ப யாரு அதாவது நாங்க யாரை திருமணம் செஞ்சா 100% எங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்குடைய வாழ்க்கை துணை ரகசியம் சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுசா விளக்கம் தெரிஞ்சிரும். சரிங்களா? இங்க இருக்கிறவள இங்க இருக்கிறவள நீங்க கல்யாணம் பண்ணா, ஒரு 50% நல்லா இருக்கலாம். ஆனா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இதே மாரி இவங்களும் அதே மாரி இது என்ன சொல்றது? இதே மாரி இங்கேயும் பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? அந்த காலகட்டத்தில நீங்க மன அமைதியோட அதாவது மன அமைதியோட இருக்கும் நபரா இருந்தா மட்டும் தான் நீங்க இங்க இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? மிச்சம் இருக்கிற நபர்கள. எக்காரணத்த கொண்டும் நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன். சரிங்களா? எக்காரணத்த கொண்டும் நான் அவங்களோட சண்டை போட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முழுசா நிண்டு பார்த்துக்குவேன். நான் ஒதுங்கவே மாட்டேன். அப்படின்னு குணம் படைத்த நபர்களா இருந்தா மட்டும் தான், இங்க இருக்கிற நபர்கள் மிச்சம் இருக்கிற நபர்கள நீங்க திருமணம் செஞ்சுக்கிறணும். இல்லாட்டா நீங்க திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா, இங்க இருக்கிற மிச்ச நபர்கள நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா, 50% மட்டும் தான் உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேல நல்லா இருக்காது. ஏன்னா கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்தில ஏன்னா, நீங்க லக்னத்த மாத்தி, ராசிய மாத்தி திருமணம் செய்றீங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில மிகப்பெரிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில என்னால எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு மன உறுதி உள்ள நபர்கள் மட்டும் தான் இங்க மிச்சம் இருக்கிற நபர்கள நீங்க திருமணம் செஞ்சுக்கணும். இங்க இருக்கிற 50% ஒத்துக்கூடிய நபர்கள. 100% உங்களுக்கு யாரு திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரருடைய வாழ்க்கை துணை ரகசியம்னு சொல்லி, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுசா அதில நான் சொல்லி வச்சிருக்கேன். முழுசா அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 100% உங்கள யாரை வெறுப்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 3 பேர் மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. சரிங்களா? அதே மாரி நல்லா கவனிச்சுங்க. நீங்க சிம்ம லக்கணத்தில பொறந்துட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. நீங்க சிம்ம லக்கணத்தில பொறந்துட்டீங்கன்னா, இவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர் தசை நடக்கும்போதும், நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு சரிங்களா? உங்கள பொன், பொருள் இந்த காலகட்டத்தில இழக்கிறது, இந்த மாரி செயல்கள் அதிகமாக நடக்கும். அதனால, நீங்க சிம்ம லக்கணத்தில பொறந்துட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இந்த 2 தசை நடக்கும்போதும், நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? ஸோ, இது போல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அங்க இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.